கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் நன்மை என்று சொல்லலாம். 15வது வசனத்துக்கு மேலே சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள் எல்லாம் கீழ்ப்படியாதவர்களுக்கு வருகிற சாபங்கள் அது எழுதப்பட்டிருக்கு. அதனால் நம்ம இப்போ படித்தது ஆசீர்வாதங்கள் வரை வரல நம்ம படிச்சிருக்கிறோம். மிச்சம்லாம் அது சாபமானது. அது கீழ்ப்படியாதவங்களுக்கு, நீங்கள் கீழ்ப்படுகிறவங்க, அதனால் உங்களுக்கு அந்த வசனம் தேவை இருக்காது. கீழ்ப்படுகிறவங்களுக்கு இப்போ நம்ம படித்த வசனங்கள் போதும். இதில் நான் உங்களுக்கு ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லி கடந்து போகலான்னு நினைக்கிறேன். 7வது வசனம். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். 2வது, ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் அவர்கள் உங்களை விட்டு ஓடி போவார்கள். வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு வழி 7 வழி. நீங்கள் பார்த்தீங்கன்னா திக்குகள் 8 இருக்குது. நம்ம 4 சொல்லுவோம். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, அப்புறம் வடகிழக்கு, வடமேற்கு, அதுன்னு சொல்லிட்டு ஒரு 8 திக்கு சொல்லுவோம். இந்த 8 திக்குலேயும் உனக்கு விரோதமாக எழும்புறவங்க ஒரு வழியாக வருவாங்க, மிச்சம் இருக்கிற 7 வழியில் ஓடி போவாங்க. வந்த வழியை கூட அவங்களுக்கு தெரியாமல் 7 வழியாக ஓடி போயிடுவாங்க. அதனால் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், முதலாவது, உனக்கு விரோதமாய் எழும்பும் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கும்படி, அதாவது துரத்தி விடும்படி இல்லை, முறிய அடிக்கும்படி, அதாவது உனக்கு இதுக்கப்புறம் எதிராக எழும்பவே எழும்பாதபடிக்கு முறிய அடிக்கும்படி என்ன செய்வாராம்? ஒப்பு கொடுப்பார். பிசாசை முறிய அடிக்கும்படி, உனக்கு எதிராக எழும்புறவங்க யாராக இருந்தாலும், பிசாசாக இருந்தாலும் சரி, வேற கிசாசாக இருந்தாலும் சரி, அவங்க முறிய அடிக்கப்படும்படி தேவன் ஒப்பு கொடுப்பார். அது மாத்திரம் இல்லை, அவங்க ஒரு வழியாக வருவாங்க. அவங்க உனக்கு விரோதமாக உனக்கு எதிராக புறப்பட்டு ஒரு வழியாக வருவாங்க. ஆனால் என்ன நடக்கும் தெரியுமா? 7 வழியாக ஓடி போவாங்க. தலைக்கால் தெரியாமல், திக்கு தெரியாமல், எந்த பக்கம் ஓடுறதுன்னு தெரியாமல் ஓடி போவாங்க. ஏன் அப்படின்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் என்னன்னா, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காது. அல்லேலூயா. அப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய இந்த வசனத்தை பற்றி பார்த்தீங்கன்னா, விரோதமாக எழும்புகிற காரியங்களை குறித்து, நமக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள், விரோதமாக எழும்புறவங்க என்னென்ன, எப்படிலாம் எழும்புவாங்க, எப்படிலாம் நாம் அவங்கள மேற்கொள்ளலாம், எப்படிலாம் அவங்கள மேற்கொள்ள நாம் எத்தனை படணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா, ஒரு எதிரி நமக்கு வராங்கன்னு சொன்னால் நாம் எப்படி அவங்கள எதிர்க்க முடியும் அப்படின்னா, நம்ம சுய பலத்தால் எதிர்க்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியவே முடியாது. சுய பலத்தால் எதிர்க்க முடியாது. ஒரு முறை நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு, உத்திரமேரூரில் சர்ச்சுக்கு போயிட்டு நடந்து வீட்டுக்கு போயிடும். 1.5 கிலோமீட்டர் வீடு, டவுன்லேருந்து 1.5 கிலோமீட்டர் வீடு. அதுவும் டவுனில் சேர்ந்தது தான், ஆனால் கொஞ்சம் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. வீட்டுக்கு நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கிறோம். நான் ஒரு 4 பேரை புதுசாக, ஒவ்வொரு முறையும் புதுசாக யாருன்னா கூட கூட்டு போவேன். நான் தனியாக போகவே மாட்டேன். சர்ச்சுக்கு போனேன்னா நான் தனியாக போனதே கிடையாது, போகவும் மாட்டேன். யாரையாவது இந்த வாரத்தில் ஒருத்தரை ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுக்குவேன், அவங்கள கூட இட்டும் போயிடுவேன். அவங்களுக்கு அன்றைக்கி செலவு அவங்க செலவு எல்லாத்தையும் நானே பார்த்துக்குவேன். அவங்கள கூட இட்டுன்னு போய் கூட இட்டு பத்திரமா வீட்டில் விட்டுருவேன். அது மாதிரி பண்ணுவேன். அப்போ அன்றைக்கி சைக்கிள் இல்லை, நடந்தே தான் வரோம். நடந்தே போயிட்டு
ஆராதனை முடிச்சுட்டு நடந்தே திரும்பி வரோம். அந்த பழைய பெட்ரோல் பங்க்கு, அங்கே அந்த பழைய பெட்ரோல் பங்குக்கு எதிராக நடந்து தாண்டி போய்கின்னுக்கிறோம். ஒரு வெறி நாய், அது எந்த பக்கந்து வந்ததுன்னு நாங்கள் எங்களுக்கு பின்னாடி அது எந்த பக்கந்து வந்ததுன்னு நாங்கள் பார்க்கவே இல்லை. எல்லாரும் கத்துறாங்க. அந்த வெறி நாயை பார்த்த உடனே எல்லாரும் கத்துறாங்க. நாங்கள் ரெண்டு மூணு பேர் போனோமே, எங்களுக்கு நாங்கள் மாட்டோம் அப்படியே வசனத்தை பேசிக்கின்னு ஆண்டவரை பற்றி பேசிக்கின்னு அப்படியே போய்க்கின்னுக்கிறோம். எங்களை தான் கூப்பிட்றாங்க போல, டேய் 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 டேய்ட்டு கத்துறாங்க. எங்களை தான் கூப்பிட்றாங்க போல இருக்கு. வெறி நாயி, டேய் வெறி நாயின்னாங்க. என்னடா இதுன்னு சொல்லிட்டு, ஏன் எல்லாரும் நமக்கு முன்னகரம் கூட கத்துறாங்களே என்னடான்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஜஸ்ட்டு நம்ம அந்த ஃபேனு தூரத்துக்கு அந்த வெறி நாய் வந்துடுச்சு. பயத்தில் என்ன சொல்லணும்னு தெரியல, கை காலெலாம் உதறல எடுத்துக்கிச்சு. கொஞ்சம் ஜெட்டி கடிக்க போகிற நேரம், அப்பாலே போய் சாத்தானே அப்படின்னு, அவ்வளோதான். நான் அலறி போய் பயந்து போய் அலறி போய் அப்பாலே போய் சாத்தானேன்னு. நீங்கள் நம்புங்க, நம்பலனா போங்க. அப்படியே அதை திருப்பி விட்ட மாதிரி எதிர் திசை நோக்கி ஓடுது. ஆச்சரியம். அதை போல ஆச்சரியத்தை நான் பார்த்ததே இல்லை என் லைஃப்பில். அப்படியே அதாவது இப்படி 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 ஓடி வர்ற நாயை இப்படி டர்ன் பண்ணி இப்படி யாரும் திருப்பி விட்ட மாதிரி இந்த திசை நோக்கி ஓடுது. ஒரு செகண்டு, ஒரே ஒரு வார்த்தை தான், அதுவும் பயத்தில் உளர்ன வார்த்தை தான், அப்பாலே போ. அந்த நேரத்தில் எப்படி வந்திருக்குன்னு அந்த வார்த்தை நீங்கள் யோசித்து பாருங்களேன். ஒரு பயத்தில் அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி பாருங்களேன். அந்த வார்த்தை எப்படி வந்திருக்கும், எப்படி உளறி இருப்பேன், எப்படி கத்தி இருப்பேன். அந்த அந்த பகுதி மக்களே அலற அளவு கத்துறேன். இவங்க கூட இந்த ரெண்டு பேரும் நான் கத்தத்தை பார்த்து அவங்களும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் முதல் முறையாக சர்ச்சுக்கு வரவங்க, அவங்களும் இயேசு நாமத்தில் அப்பாலே போ சாத்தாரேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நடந்தது என்ன தெரியுமா? ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்தார். அந்த வெறி நாயை அப்படியே திருப்பி இந்த பக்கம் எதிர் திசையில் ஓட வைக்க, எந்த திசையிலேருந்து வந்ததோ இப்படி வந்தது நாய் என்ன பண்ணோம், இப்படி திருப்பி கிழக்கில் மேற்கில் ஓடி இருக்கலாம்ல, இடது பக்கமோ வலது பக்கமோ அது ஓடி அந்த விசையில் நான் திருத்தனேன், மடக்கிக்கிட்டேன். அதனால் என்ன பண்ணியிருக்கணும், ஒன்று வலது கை பக்கம் இடது கை பக்கம் ஓடி இருக்கணும், இதுதான் நியாயம். ஆனால் வந்த நாய் அப்படியே இப்படி திருப்பி விட்ட மாதிரி எதிர் திசையை நோக்கி, வந்த திசையை நோக்கி ஓடுது. அதை இப்பொழுது நினச்சா கூட அந்த அதிசயத்தை, அந்த அற்புதத்துக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் அவர் செய்கிற அதிசயங்கள் ஏராளம். நாம் அதை மறந்துடுவோம் சில நேரத்தில். எப்பவுமே என்னென்னா நம்முடைய குணமே, நம்ம சுபாவமே மறந்தி எது நடந்தாலும் அதை மறந்துடுறது. கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்துட்டு நாம் கர்த்தரை விட்டு விலகி போகிறது, கர்த்தரை விட்டு கர்த்தருக்கு தூரமாக போகிறது, ஜெபம் பண்ணாமல் இருக்கிறது, பைபிள் படிக்காமல் இருக்கிறது, சர்ச்சுக்கு போகாமல் இருக்கிறது, இது எல்லாமே நாம் மறந்து போகிறதுனால, அவர் செய்த நன்மைகளை மறந்து போகிறதுனால ஏற்படுகிற விளைவு தான். ஆனால் நீங்கள் உண்மையிலேயே இப்போ நான் நன்றியாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அன்னைக்கு அந்த நாய் கடிச்சிருந்தா தொப்புளை சுற்றி ஊசி போடணும், இல்லை ஒரு வேளை அந்த வெறி எனக்கு ஏறி இருக்கணும், இல்லை அந்த வெறி நாய் போல் நான் குலைச்சி செத்து இருக்கணும். இது எதுவுமே நடக்காமல் அந்த வெறி நாயை அப்படியே டர்ன் பண்ணி தேவன் திருப்பி விட்டார். எல்லாரும் அது ஆச்சரியப்பட்டாங்க. அந்த பகுதி, அந்த இடத்துல இருந்த எல்லாரும், அது பெட்ரோல் பங்க் நியரஸ்ட்ன்றதுனால அங்கே எல்லாம் ஜனம் நிறைய இருக்கும். எப்போவுமே அந்த ஜங்ஷன், அந்த காஞ்சிபுரம் ரோடு திரும்புகிற ஜங்ஷன் தாண்டி கொஞ்சம் தூரத்தில் எப்போவுமே கூட்டம் நிறைய இருக்குங்க. அந்த கூட்டம் எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. ஏன் தெரியுமா? எப்படிடா இது வந்த வெறி நாய் இவன் கத்தனை கத்துக்கு திரும்பி, நான் என்ன சொன்னேன்னு அவங்களுக்கு தெரியாது, அவன் கத்தனை கத்துக்கு அப்படியே பயந்து திரும்பி ஓடுத அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு பயந்து ஓடலை, அது இயேசுவின் நாமத்தினால திரும்பி ஓடிடுச்சு. அல்லேலூயா. இது தாங்க ஆச்சரியம். அப்போ நமக்கு விரோதமாக எப்படி வேணாலும் வரலாம், நாயா வரலாம், ஏன் பேயா கூட வரலாம், ஏன் மனுஷாலா கூட வரலாம், நமக்கு
எதிராளியாக இருக்கிறவங்க வந்து அவங்க வர்றது நமக்கு தெரியும். எதிரிங்களை பார்த்தா எதிராளி வரான், நம்ம ஏன் அவன் எதிர்க்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி போயிடலாம். ஆனால் துரோகி வந்தான்னா அவன் தெரியாது, கூடவே இருப்பான். துரோகிக்கும் விரோதிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எதிரி வந்து நம்ம கண்ணுக்கு தெரிவான், அப்போ அவன் எதிரிடா அப்படின்னு ஒதுங்கிக்கலாம். துரோகிக்கிற பாரு, அவன் கூட இருந்துக்கிட்டே குழி வெட்டும், அவனை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அது மாதிரி எப்படிப்பட்ட கூட இருந்து உனக்கு துரோகம் விரோதமாய் எழும்பினாலும் அது உனக்கு விரோதமாய் வருகிறவர்களை தேவன் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அவங்க ஒரு வழியா உனக்கு விரோதமாக வருவாங்க, ஆனால் அவங்க 7 வழியா உனக்கு எதிராக ஓடி போவாங்க. அல்லேலூயா. இதுதான் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இது போல் நிறைய காரியங்கள் நான் சொல்லலாம். நான் நிறைய காரியங்களை, எனக்கு விரோதமாக எழும்பின நிறைய காரியங்களை நான் சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம அந்த ரோடு இருக்குல்ல, பழைய ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இங்கே இருந்துச்சு. அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸு பக்கத்து வீட்டில் முதல்ல சர்ச்சு ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இந்த தேத்தரியார் வீடு மெத்த மேலே ஷெட்டு போட்டு டெலிஃபோன் ஆஃபீஸ், அப்போ பக்கத்தில் டெலிஃபோன் ஆஃபீஸு, அது மேலே கூரை போட்டு சர்ச்சு நடத்திட்டு இருந்தோம். அந்த டெலிஃபோன் ஆஃபீஸில் வேலை செய்த பாலச்சந்தர் என்ன பண்ணார், அவருக்கு என்ன ஆச்சு தெரியல, எழுப்புதல் வந்துட்டுக்குது. எனக்கு இல்லை, ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பினார். ஒரு 100 பேர்கிட்ட, அந்த பக்கத்தில் இருக்கிற வீடுங்க, இந்த பக்கத்தில் எதிர்க்க இருக்கிற வீடுங்க, எல்லாருக்கிட்டையும் ஒரு 100 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி, இது மாதிரி இந்த ஊரில் இவங்க ஜெபம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி மனு எழுதி ஸ்டேஷனில் கொடுத்துட்டார். போலீஸ்கார் வந்து ஒருத்தர் வரார், என்னை தேடிக்கின்னு வீட்டுக்கு வரார். வீட்டுக்கு வந்து, சார் நீங்கள் ஒரு ஸ்டேஷனில் கூப்பிட்றாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னா. நான் சொன்னேன், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சார், என்னால் வர முடியாது, காலையில் திங்கக்கிழமை வரேன், திங்கக்கிழமை காலையில் வரேன்னு. அவர் என்ன நினச்சாரோ தெரியல, போய் அங்கே போட்டு கொடுத்துட்டாரு. நான் கூப்பிட்டா அவன் வரமாட்டேன்றான் அப்படின்ட்டு. அவருக்கு என்ன தோணுச்சோ தெரில, போட்டு கொடுத்துட்டாரு. இது போல் 2வது முறை 3 முறை சொன்னாங்க. அவங்க ஒரு டைம் சொல்கிறாங்க, நான் ஒரு டைம் வரேன்றேன். அதனால் என்ன ஆச்சுன்னு சொன்னால், மறுபடியும் இன்னொரு முறை ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஸ்டேஷனுக்கு வரணும்னா. நான் அப்போ சென்னையில் இருக்கிறேன். சார் நான் சென்னையில் இருக்கிறேன், நாளைக்கு வரேன். இது எதுவாது தப்பாது இருக்கா பாருங்க. இல்லை தப்பே கிடையாது, ஆனால் நியாயமாக சொல்கிறேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு கேஸை டிஎஸ்பி கிட்ட மாற்றிட்டாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன், டிஎஸ்பி கிட்ட மாற்றிட்டாங்க. டிஎஸ்பி என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து போலீஸ் அனுப்புகிறார், வந்தவாசிலேருந்தே போலீஸ் அனுப்புகிறாரு. அங்கேருந்து வந்து நேராக வீடு, அப்போ இந்த ரைஸ் மில் மேலே தான் வீடு, நேராக என்னை தேடி வந்தார். அவர் ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் பழக்கமானவர், பார்த்தா நானும் விஷ் பண்ணுவேன், அவரும் என்னை பார்த்தா விஷ் பண்ணுவார், ஃபாதர்ன்ற மாதிரி. அப்போ என்ன பண்ணார், நேராக வந்தார், விஷ் பண்ணார். சார் உங்களை ஸ்டேஷனில் வர சொல்லிட்டாங்க சார், டிஎஸ்பி வர சொன்னார் சார் அப்படின்னாரு. நாளைக்கு வரட்டுமா அப்படின்னு கேட்டேன். இது என்ன கொழுப்பு தானே இது, அவர் கூப்பிடும்போது நமக்கு அப்படி என்ன அர்த்தம், என்ன விஷயம்னா, வெள்ளிக்கிழமை மாலை ஜபம் வச்சுருக்கிறேன், வெளியிருந்து ஊழியக்கார் வந்திருக்கிறாரு, அவரை விட்டுட்டு நம்ம போக முடியாது, கூட்டத்தை நடத்துறதை விட்டுட்டு நம்ம போக முடியாது. நம்மளை வந்ததே கூட்டம் நடத்துறதுக்கு தான், ஜபம் நடத்துறதுக்கு தான். அதை விட்டுட்டு நீ அங்கே வாடான்னு சொன்னால் எப்படி வர்றது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா, நாளைக்கு போய் பார்க்கட்டுமா சார் அப்படின்னேன். இல்லை டிஎஸ்பியை கூப்பிட்டு உங்களை வர சொன்னதுனால நீங்கள் சீக்கிரமாக போயிட்டு வந்துடுங்க, நீங்கள் 6 மணிக்கு தானே கூட்டம், நீங்கள் அதுக்கு முன்னே போயிட்டு வந்துடுங்கன்னாரு. நான் கிளம்புனேன். கூட வந்த பாஸ்டர் என்ன பண்ணார், எங்கேப்பா போகிறேன்னாரு. இது மாதிரி விஷயம்னு. சரி நானும் வரேன்னாரு. நல்லா நடந்துங்க, நல்லா கேட்டுங்க. எங்களுக்கு கிடைச்ச வெகுமதியெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வெகுமதி. போயிட்டு விசிட்டிங் வெளியே ஒரு டிஎஸ்பி ஆஃபீஸில் வெளியே ஒரு போலீஸு இந்த துப்பாக்கியோடு நிற்பார். அவர்கிட்ட போய் விஷ் பண்ணி விசிட்டிங் கார்டை கொடுத்தேன். நான் அவரை சாரை பார்க்கணும், வர சொல்லியிருந்தேன் சார், சாரை பார்க்கணும் அப்படின்னு. அவ்வளோதான். வந்த உடனே உள்ளே போனோன்னே வர சொல்லினார். நான் போனேன், எனக்கு ஒரு சேரில் உட்கார சொன்னார். இன்னொரு பாஸ்டர் ஒருத்தர் கூட எடுத்து வைக்கிறேன், இன்னொரு சேர் வேணும் சார். ஏன்னார், இன்னொருத்தர் வந்துடுறேன். அதுதான்
உக்காந்தங்க. அபிஷேகமான அபிஷேகம். என்னென்னலாம் வார்த்தையில் போட்டு திட்ட முடியுமோ அத்தனை வார்த்தையில் போட்டு திட்டுறாரு. பயங்கர டென்ஷன் பண்ணுறாரு, கோவப்படுறாரு, ஆத்திரப்படுறாரு. விட்டா ஏந்து கத்தி எடுத்து சதுக்கு குத்திடுவார் பொழுது. அது மாதிரி பேசுகிறார். நான் வாயே திறக்கலையே, என்ன ஆனாலும் வாய் திறக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். அப்புறமா கட்சியாக வாயை திறந்தேன். சார் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு. அப்புறம் மறுபடியும் கேட்டாரு. என்ன ஆச்சுன்னு தெரியுமா? அவ்வளோதான், நீ என்கிட்டயே அப்படி பேசுகிறேன், அப்படி பேசுகிறேன், அதை பண்ண இதை பண்ண. சார் கொஞ்சம் சொல்கிறது என்றைக்கும் கொஞ்சம் பேச விடுங்க சார் அப்படின்னு ரொம்ப கெஞ்சுற மாதிரி. அவ்வளோதான். அப்புறம் நான் பேச ஆரம்பித்தேன். அவருக்கு அப்புறம் பேசவே இல்லை அவர். நான் என்ன பேச ஆரம்பித்தேன்னா, சார் இதை போல் அந்த ஊர் மத்தியில், அதாவது அங்கே பக்கத்தில் காலனி கிடையாது, ஊர் மத்தியில் நான் ஜெபம் பண்ணுறேன். ஒரு வீடு வாடகை எடுத்து அதில் ஜெபம் பண்ணுறேன். அங்கே இருக்கிற எல்லாருமே அதர் கம்யூனிட்டிக்காரங்க. அவங்களுக்கு எல்லோருக்கும் என்னன்னு சொன்னால், இதில் காலனி ஆளுங்க இங்கே வராங்க, இந்த வீட்டுக்குள்ளே வராங்க, எங்கள் ஊருக்குள்ளே வராங்க, எங்கள் தெருவுக்குள்ளே வராங்க, இப்படி வராங்கங்கிற பொறாமையினால தான் அவங்க இப்படி சொல்கிறாங்களே தவிர என் மேலே எந்த விதமான தடிப்பட்ட விரோதம் கிடையாது சார் அப்படின்னு. அவர் அந்த நம்ம அந்த சேம் கம்யூனிட்டி சேர்ந்தவர் பழகுது. அவர் நான் சொன்னதை அவருக்கு ஜிவ்வுன்னு ஏறிடுச்சு. அப்படியா சொன்னானுங்க, அப்படியா பண்ணானுங்க, அப்படி அவ்வளோதான். அப்படியே ரிவைஸ் ஆகிட்டார் அவங்க மேலே. என் மேலே ரிப்போர்ட் கொடுத்தாங்க பாரு, அவங்க மேலே ரிவைஸ் ஆகிட்டார். அவ்வளோதான், நீ போய் நடத்துங்க சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அந்த 3-4 கூட்டமும் சிறப்பாக நடத்தினேன். ஆள் அனுப்பினார். ஒரு சிஐடி நான் அனுப்புகிறேன், நீங்கள் போங்க சார்னாரு. ஞாயிற்றுக்கிழமை சிஐடி அனுப்பினார். அவர் வந்து என்ன பண்ணார், ரிப்போர்ட் கொடுத்தாருப்பார். அவர் வீட்டில் உக்காந்துக்கினார். நல்ல கவனிப்பு அந்த சிஐடிக்கு. நமக்கு வந்து நம்மக்கிட்ட வந்ததுன்னா ஒன்றுமே கொடுத்துருக்க மாட்டோம், டீ கூட வாங்கி கொடுத்துருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம ஜபத்தில் இருப்போம். அவருக்கு டீ கூட வாங்கி தருவோம். அவர் வீட்டுக்கு போன உடனே இந்த மாதிரி சிஐடி போலீஸ் நான் வந்திருக்கிறேன், இப்போ டிஎஸ்பி அனுப்பினாருன்னு அவர் நல்ல ராஜ மரியாதையாக கவனிச்சாங்க. அவர் முடிஞ்சது உடனே வீட்டுக்கு போயிட்டார். என்ன போலீஸ்கார அனுப்புகிறேன்னாரு, அனுப்பலையே அப்படின்னு நான் விட்டேன். சரி அப்படின்னு. அப்புறம் பார்த்தா மறாவது வாரம் அதே மாதிரி ஒரு ஃபோன் பண்ணி, அப்படி பண்ணுறாங்க சார், கத்துறாங்க சார், அது பண்ணுறாங்க சார், இது பண்ணுறாங்க சார் அப்படின்னா. அப்புறம் அவரை கூலாக சொல்லிக்கார் அந்த டெலிஃபோன் ஆஃபீஸ்க்கு, சார் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுன்றதுனால, நான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுன்றதுனால நான் அவங்கள கூப்பிட்டு ஆக்ஷன் எடுத்தேன். ஆனால் நான் சிஐடி போலீஸை அனுப்பி பார்க்கும்போது அவங்க சத்தமாக ஜெபம் பண்ணுறாங்க, உண்மைதான். மைக்கு வச்சு பண்ணுறாங்க, உண்மைதான். ஸ்பீக்கர் வச்சு சத்தமாக கேட்குறாங்க, உண்மைதான். ஆனால் அது உன் டெலிஃபோன் ஆஃபீஸுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. நீ இதுக்கப்புறம் அவர் மேலே ரிப்போர்ட் பண்ணினா நான் உன் மேலே ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொன்னார். அதோட இப்படி ஆயிட்டார் அவர். எப்படி தெரியுமா? நான் எனக்கு விரோதமாக 100 பேர் ஒரே இடத்துல என்ன இருக்கக்கூடாதுன்னாங்க. இன்னி வரையில் நான் இருக்கிறேன், அவங்கள தான் இன்னும் பார்க்க முடியல. அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காது வாய்க்காது. உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காது வாய்க்காது. ஒரு வழியாய் வருவான், 7 வழியாய் ஓடி. ஒரு வழியாய் வருவான் எதிரி, 7 வழியாய் ஓடுவான். வெட்கப்பட்டு போவதில்லையே, நீங்க வெட்கப்பட்டு போவதில்லையே. பக்கத்தில் சொல்லுங்களேன், வெட்கப்பட்டு போவதில்லையே. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க, வெட்கப்பட்டு போவதில்லையே. மூஞ்ச பார்த்து சொல்லுங்க, வெட்கப்பட்டு போவதில்லையே, நீங்க வெட்கப்பட்டு போவதில்லையே. விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே வாய்க்காதே. அல்லேலூயா. மூஞ்ச பார்த்து சொன்ன என்ன அவ்வளோ வெக்கமாக வருது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த பாட்டு பாடும்போது உனக்கு விரோதமாய்
எறும்பு ஆயுதம் சொல்லி சொல்லும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க மூஞ்சி அப்படி திருப்பி உன் பக்கமாக திருப்பி அப்படி சொல்லுங்க. கையை காட்டியோ கையை கொடுத்தோலாம் வேணாம். மூஞ்சி அப்படி இப்படி உன் பக்கம் திருப்புங்க. உன் மூஞ்சி அவங்க பார்க்கட்டும், அவங்க மூஞ்சி நீங்கள் பாருங்கள். ஏன்னு சொன்னால் நான் சொல்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்க. இந்த வார்த்தையை நம்புறீங்களா? அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற மூஞ்சை பிடிச்சிக்க கட்டிமா பிடிச்சி உன் பக்கமாக அப்படி திருப்பிக்குங்க. திருப்பிக்கிட்டு சொல்லுங்கள். கொஞ்சம் தூரமாக இருக்கிறான், கிட்ட உட்காந்துக்க, கிட்ட போய் அதுக்கு மட்டுமாவது கிட்ட போய் மூஞ்சை பிடிச்சி கிட்ட வச்சு சொல்லிடுங்க. சொல்லிவிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். எடி கூட வந்து உட்காந்துக்குங்க. பாடலாமா? உனக்கு விரோதமா நிறுத்துங்க. சொன்னதை முன்னுக்கிற லைனில் இருக்கிறவங்களே ஃபாலோ பண்ணல. அப்புறம் எப்படி முகத்தம் ஆனவொன்னு இவங்க பெரிய பாடகர் மாதிரி மைக் எடுத்துக்கிறாங்க. நான் சொன்னது முதல்ல செய்யுங்க. என்ன விஷயம்? மூஞ்சை திருப்பணும்னு சொன்னேன். பார்க்காத இருக்கிறவங்க கூட என்ன பண்ணுவாங்க? பார்க்க வைக்கணும். நாங்கள் நீங்கள் அவங்கள மூஞ்சை அப்படி திருப்புங்க, டேர்ன் பண்ணுங்க, பிடிச்சி மூஞ்சை பிடிச்சிக்குங்க, பிடிச்சி இப்படி திருப்புங்க. அவங்க கொஞ்சம் வெக்கப்படுவாங்க தான். வெக்கப்பட்டாலும் பட்டுமே. ஆண்கள் ஆண்களையும் பெண்கள் பெண்களையும் தானே. அதனால் ஒன்றும் வெக்கப்பட்டாலும் பிரச்சனை இல்லை. சரியா? இப்போது அந்த மூஞ்சை பிடிங்க. உனக்கு ரோதமா எழும்பு மூஞ்ச பிடிங்க. அந்த பக்கம் உனக்கு ரோதமா எழும்புமாயுதம். நீங்களா? அல்லேலூயா. மூஞ்சி திருப்பி சொன்னீங்களா? எனக்கு சில தூரம் தெரியாது, ஆனால் ஏமாற்றக்கூடாது. ஆண்டவர் பார்க்குறாரு. சரியா? கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் நான் லாங் விஷன் தெரியாது எனக்கு. அதனால தான் சில பேர் ஃபேஸை வந்து கேட்பேன், திரும்பி பார்ப்பேன். கை தூக்குனாங்கன்னா அப்படி திரும்பி பார்ப்பேன், அவங்க யாருன்னு பேர் சொல்லுவாங்க. அதனால் வந்து என்ன விஷயம் அப்படின்னா, நமக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் தேவன் முறிய அடிக்கும்படி. அந்த வார்த்தையை படிச்சு பாருங்களேன். முறிய அடிக்கும்படின்னு படிக்காம முறிய அடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. முறிய அடிப்பாருங்க. முறி அடிக்கிறது கிடையாதுங்க, முறிய அடிப்பார். அதனால இனி ஒரு காலத்திலையும் நீங்கள் எதுக்காக, ஆனால் அதே விஷயம், இன்னொரு விஷயம், நீங்கள் கீழ்ப்படியாமல் தப்பு பண்ணிங்கன்னா உங்களையும் முறியடிப்பார். ஒரு வசனம் வாசிங்களேன். உபாகம் அதே 28:25 படிங்களேன். உன் சத்துருக்களுக்கு முன்பாக நீ முறிய அடிக்கப்படும்படி கர்த்தர் செய்வார். ஒரு வழியாய் அவர்களுக்கு எதிராய் புறப்படுவாய். அவர்களுக்கு முன்பு, உன் எதிரிகளுக்கு முன்பு நீ 7 வழியாய் ஓடி போவாய். எப்படி இருந்தா? ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம இருந்தா, அவருடைய அவரை நோக்கி ஜெபம் பண்ணாம இருந்தா, அவருடைய வசனத்தை வாசிக்காம இருந்தா, தேவாலயத்துக்கு போகாம இருந்தா, நீ எதிர்க்க போவ, நீ முறியடிக்கப்படுவ. நீ 7 வழியா ஓடி முறியடிக்கப்படுவ, 7 வழியா ஓடி போவ. அவங்க நல்லா இருப்பாங்க. ஆனால் வசன் வந்து உனக்கு கொடுத்துக்கிற 7வது வசனத்தை நீ பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்கவே வாய்க்காதே. அல்லேலூயா. இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிற வசனம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 9, 17, 18. ஆமாம் ஆமாம். பெய்ய பண்ணுவேன். ஆமேன். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை 430 வருஷம் கழித்து அவங்க விடுதலை ஆகிறதுக்காக மோசே அவங்க கிட்ட விடுதலை ஆக சொல்லி கேட்பார். அவர் என்ன பண்ணுவாருன்னு சொன்னால், அந்த எகிப்தின் ராஜா பார்வோன், அந்த ராஜா என்ன பண்ணுவார்னா, இவரும் அவரும் ஒன்றா ஃப்ரெண்டாக வளர்ந்தவங்க. அந்த ராஜா, முன்ன இருந்த ராஜா வந்து அவர் வயது முகுதினால அவர் போயிடுறாரு.
இவன் மோசே வந்து இளவரசியால் எடுத்து வளர்க்கப்பட்டவன். ராஜாவுடைய மகன் அவன் இளவரசனாக வளர்றான். இளவரசி எடுத்து வளர்க்குற மோசேயும் இளவரசனாக வளர்றான். ரெண்டு பேரும் இளவரசனா, தோழர்களா, நண்பர்களா, நெருங்கிய உறவுகளாக வளர்றாங்க. 40 வயசில் அவன் தேசத்தை விட்டு ஓடி போகிறான். அது இது இந்த காரணம்லாம் உங்களுக்கு தெரியும், அதை விவரித்து சொல்லிக்கிட்டு தேவையில்லை. ஓடி போகிறான். 80 வயசில் திரும்ப வர்றான். ஆண்டவர் ஆனால் அனுப்புகிறார். 80 வயசில் திரும்ப வந்து அவன் சொல்கிறான், அவன் ஃப்ரெண்டு தானே பார்வோன் ராஜாவை பார்த்து, நீ அவங்கள விட்டுருப்பா, அவங்க ஜெபம் பண்ணுறதுக்கு அவர் போட்டோம் விட்டுரு அப்படின்னு சொல்கிறான். இவன் விடமாட்டேன்றான். அவர் நீ சொல்கிறிய அந்த கடவுள் அவர் பேச்சை கேட்கறதுக்கு அவர் என்ன என் கைக்கு விடுவிக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய ஆண்டவரா அப்படின்னு கேட்குறான். இவர் சொல்கிறாரு, அவர் யெகோவா, அவருடைய உங்கள் கைக்கு மாத்திரம் இல்லை, அவர் எல்லாருடைய கைக்கு விடுவிக்கிற தேவன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ கூட அவன் கேட்க மாட்டான். அப்புறம் இது மாதிரி ஒவ்வொரு வாதையாக அனுப்புவார். கடைசிக்கு முன்ன இந்த வாதை என்ன சொல்றாருன்னா, நீ இன்னும், அதாவது வசந்த படிங்க, நீ என் ஜனங்களை போக விடாமல் இன்னும் அவர்களுக்கு விரோதமாய் உன்னை உயர்த்துகிறாயா. அப்போது இந்த அதாவது நான் சொல்கிறது இந்த என் ஜனங்கள்ன்றது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்கள். ரட்சிக்கப்பட்டன்னு சொன்னால் பயபக்தி உள்ள தேவ ஜனங்கள், அவங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்க. பயபக்தி உள்ள தேவ ஜனங்களுக்கு பேர் தான் ரட்சிக்கப்பட்டவங்கன்னு பேர். ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அதெல்லாம் கிடையாது. யாருக்கெல்லாம் பயபக்தி இருக்கோ அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க. நான் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு சர்ச்சுக்கே போவாதிருப்பேன், நான் ரட்சிக்கப்பட்டவனா? இல்லை. பயபக்தி கர்த்தர் பேரில் இருக்கிற அந்த பயபக்தி குறையக்கூடாது. அவங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்க. இப்போ என் ஜனம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தியா, அவங்க தான் இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்க, ஆண்டவருடைய பேச்சை கேட்குறவங்க, ஆண்டவர் சொல்கிறத அப்படியே செய்கிறவங்க, ஜெபம் பண்ணுறவங்க, ஆலயத்துக்கு போகிறவங்க, வேதத்தை தியானிக்கிறவங்க, இவங்க தான் என் ஜனம், ஆண்டவருடைய ஜனம். இப்போ சொல்ல பாருங்க இந்த வசந்தபடி, நீ என் ஜனங்களை போக விடாமல் இன்னும் அவர்களுக்கு விரோதமாய் உன்னை உயர்த்துகிறாயா. அப்படி உயர்த்தினால என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி 18வது வசனம் சொல்றாரு, எகிப்து தோன்றிய நாள் முதல், எகிப்து எப்போ உருவாச்சோ அப்போ அந்த நாள் முதற்கொண்டு இதுவரை, இந்த நாள் வரை அதில் பெய்யாத மிகவும் கொடிய கல்மழையை நான் நாளை இந்நேரம் பெய்ய பண்ணுவேன் என்று சொன்னார். அப்போ அந்த கல்மழையில் நிறைய பேர் நாசமானாங்க. ஏன் தெரியுமா? இப்போ எழும்புனது எதிராக எழும்புனது யார் தெரியுமா? எகிப்தின் ராஜா, பார்வோன் ராஜா. யாருக்கு விரோதமா? இயேசுவே, அவர் ஜனங்கள், என் ஜனங்களுக்கு விரோதமா எழும்பனா அவனை பார்த்து சொல்றாரு, நீ என் ஜனங்களுக்கு விரோதமா இன்னும் உன்னை உயர்த்துவாயா அப்படின்னு சொல்லி, இதுவரை நீ பார்க்காத, இந்த எகிப்து உண்டானது முதற்கொண்டு இதுவரை நீ பார்க்காத, இனிமேலும் பார்க்காத இருக்கிற ஒரு பெரிய கொடிய கல்மழையை நாளைக்கு அனுப்புவேன், நாளைக்கு நீ நாஸ்திரா அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அப்போ அதே போல கல்மழை வந்தது பாருங்க. ராஜாவா இருந்தாலும் உங்களுக்கு விரோதமாக எழும்பினா தேவன் அவர்களை தண்டிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஆமேன். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை இந்த எகிப்தியர் என்ன பண்ணாங்க? துரத்திக்கிட்டே வராங்க. ஏன் தெரியுமா?
எப்படியாவது அவங்கள அழிச்சிடணும், அவ்வளோதான். இவங்க என்ன கொஞ்சம் ஜனம் தானே, நம்மளை பார்க்குறவங்க சொல்லுவாங்க ஊரில் ஒரு வீட்டுக்காரர் 2 வீட்டுக்காரர் தானே, இவங்களை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்வோன் போல், பார்வோனுடைய ராஜ்யம் போல் எழும்புவாங்க, எழும்பி வருவாங்க. அதாவது பாருங்க, தம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புற யாராக இருந்தாலும், அது எவனாக இருந்தாலும் எவளாக இருந்தாலும், அது எதுவாக இருந்தாலும், அதாவது எதுனா காட்டு மிருகங்களாக கூட இருந்தாலும் கூட, அது உங்களுக்கு எதிராக எழும்புனா தேவன் அதுக்கு அனுமதி கொடுப்பதில்லை. இந்த வசனத்தை மறுபடியும் நம்ம வாசிக்கலாம். அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கயளவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர், இஸ்ரவேலை விட்டு நம்ம ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணையாய் நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நீங்க உண்மையா ஏசப்பா பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா, உங்களை யாரு துரத்தினாலும், நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட்ல ஒரு நாய் துரத்திச்சுன்னு, அந்த போல நாய் துரத்தினா கூட ஆண்டவர் என்ன செய்வாரு? அவங்களுக்கு விரோதமா, உங்களுக்கு சாதகமா, அவங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவாரு. அல்லேலூயா. அவங்க சொல்றத பாருங்க. நாம இஸ்ரவேலை விட்டு ஓடி போயிடலாம். நாம என்ன செய்யலாம்? இஸ்ரவேலை விட்டு ஓடி போயிடலாம். ஏன்? கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய், அல்லேலூயா, அவர்களுக்கு துணை நிற்கிறார், நமக்கு எதிராக யுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி. அப்போ நீங்க நல்லா கவனிச்சிங்க, நீங்க கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா மட்டும் போதும். உங்களுக்கு விரோதமாய் யாரு எழும்பினாலும், எவன் எழும்பினாலும், எது எழும்பினாலும் அவங்க ஓடி போக செய்வார். அல்லேலூயா. அவங்க வருத்தத்தோடு கடந்து போக செய்வார். பின்பு அவங்க பார்ப்பாங்க, என்ன தெரியுமா? கர்த்தர் அவங்களுக்கு துணை நின்று நமக்கு எதிராக யுத்தம் பண்றாருன்னு சொல்லிட்டு நம்மளை விட்டா போதும்னு சொல்லி அவங்க உங்களை விட்டு ஓடி போவாங்க. அல்லேலூயா. நீங்க அப்போ உங்களுக்கு விரோதமா யாரு எழும்பினாலும் ஒன்றும் சொல்லுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணுங்க. நான் பாட்டுன்னு நான் இயேசுவின் பிள்ளை, பைபிள் படிக்க மாட்டேன், நான் இயேசுவின் பிள்ளை, ஜெபம் பண்ண மாட்டேன், நான் இயேசுவின் பிள்ளை, எந்த சட்டத்திட்டத்தையும் கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் அங்கே 25வது வசனம் 28, 25 தான், உபாகம் 28, 25 தான். நீங்கள் வருவீங்க, உங்கள் எதிராளிகளுக்கு எதிராக நீங்கள் போவீங்க, அவங்க ஒரு வழியாக வருவாங்க, நீங்கள் 7 வழியாக ஓடி போவீங்க. நீங்கள் ஒழுங்காக கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு ஒழுங்காக ஜெபம் பண்ணுறவங்களா இருந்தால், ஆலயத்துக்கு போகிறவங்களா இருந்தால், பைபிள் படிக்கிறவங்களா இருந்தால், நீங்கள் ஜெபம் பண்ணுறவங்களா இருந்தால், நீங்கள் எதிரி ஒரு வழியாக வருவான், அவன் உங்களுக்கு 7 வழியாக ஓடி போவான். 2வது, உலகமே கண்டிராத கல்மழையை அவங்க மேலே கட்டளையிடுவார். 3வது, அந்த ஜனங்களே அவங்களுக்கு விரோதமாக பார்த்து சொல்கிறாங்க, அவங்களுக்கு இவங்களுக்கு இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவங்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுறாரு, நாம் அவங்கள விட்டு ஓடி போவோம்னு சொல்லிட்டு அவங்க துட்ட காணோம் துணிய காணோன்னு ஓடி போகும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. அடுத்ததாக 4வதாக யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 33வது வசனம்.
மறுபடியும் பஸ் படிங்க. ஒரு அலையிலே சொல்லிடலாமா? 4வது 3 படிச்சிட்டோம். 4வது இது தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறவங்க. தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறவங்களுக்கு என்ன நடக்கும்? அதாவது உனக்கு விரோதமாக பாவம் செய்தால் என்ன நடக்கும் அப்படின்னு படித்தோம். அடுத்தது தேவனுக்கு விரோதமாக நீங்களும் சரி உலகமும் சரி பாவம் செய்தால் என்ன நடக்கும்? நீ சில பேர் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்படாதவங்க தெரியாமல் பாவம் செய்வாங்க, ஆண்டவரை தூஷிப்பாங்க, ஆண்டவருடைய நாமத்தை பயங்கரமாக தூஷிப்பாங்க. நமக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால் இவங்க கட்டாயம் அழிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு நினைக்க தோணும். ஆனால் உண்மை அது எப்படி தெரியுமா? ஒரு 40 வருஷத்துக்கு முன்னே அப்படின்னா எனக்கு இயேசு தெரியாதுங்க, அவ்வளோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ இந்த 40 வருஷத்தில் இயேசுவை தெரியாதுன்னு எங்கேயும் யாராலையும் சொல்ல முடியாது. மூளை முடுக்கு இந்து சந்து எல்லா இடத்துலையும் இயேசு இல்லாத இடமே கிடையாது, இயேசுவின் பிள்ளைகள் இல்லாத இடமே கிடையாது. அதனால் எங்கேயாவது ஒரு மூலையில் ஜெபம் பண்ணுற கூட்டம் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. எந்த பாருங்க, நம்ம சொல்லி நினைப்போம் இந்த தெருவில் கிறிஸ்தவங்களே இருக்க மாட்டாங்கன்னு, அந்த தெருவுலையும் ஒருத்தர் ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருப்பார். ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு. நம்ம சாலமோன் அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட படித்த பாப்பா சத்யா, அவங்க மேரேஜ் பண்ணிக்கினவர் அவங்க சொந்தக்கார பையன். அவர் எல்லாம் இந்து முறைப்படி எல்லாமே இந்து முறைப்படி தான் இருக்கிறார். அவங்க சாலமோன் கூட சந்தித்து பேசும்போது என்ன பேசியிருக்கிறாருன்னா பிரைஸ் லார்ட் சொல்லி பேசியிருக்கிறார். அப்புறம் வேத வசனங்கள் எல்லாம் பேசியிருக்கிறார். அவர் எப்பெல்லாம் சர்ச்சுக்கு போனேன் அப்படின்னு பேசியிருக்கிறார். அப்புறம் நேற்று அவர் பேசும்போது சாலமோன் கிட்ட பேசும்போது பிரைஸ் லார்ட் பிரதர் அப்படின்னு பேசுகிறார். அப்புறம் அப்பா கிட்ட பேசணுன்னாரு, என்கிட்ட தந்து ஃபோனை கொடுத்த உடனே பிரைஸ் லார்ட் பாஸ்டர் அப்படின்னு பேசுகிறார். அப்போ அவருக்கு இயேசுவை, ஆனால் அவர் ரட்சிக்கப்பட்டவர் இல்லை, ஆனால் பிரைஸ் லார்ட் சொல்லணும்னு தெரியுது, இயேசு தெரியுது, இயேசுவின் வல்லமை தெரியுது, இயேசுவின் அற்புதம் தெரியுது, இயேசுவின் மகிமை தெரியுது, எல்லாமே இயேசுவை பற்றி தெரியுது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிக்கங்க, இயேசுவை பற்றி தெரியலை, நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே நான் மன்னின்னு சொல்லவே முடியாது. என்ன நடக்கும் வாசித்து பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். அல்லேலூயா. நீங்கள் பரலோகத்தில் ஒரு புஸ்தகம் இருக்கு, அந்த புஸ்தகம் பேர் ஜீவ புஸ்தகம். ஒவ்வொரு விசுவாசி கூடவும் ஒரு 2 தூதருக்கு மேலே இருக்கிறாங்க. காணோம், அது உங்கள் திமிரு. என்ன அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எபேசியர் 1ஆம் அதிகாரமா எபிரேயர் 1ஆம் அதிகாரமான்னு தெரியல, கடைசி வசனம் அந்த வசனம் எந்த வசனம் அது? எபிரேயர் 1:14 கடைசி வசனம். ரட்சிப்பை சுதந்தரித்து கொள்ள ரட்சிப்பை சுதந்தரித்து கொள்ளுக போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லோரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா. உங்களுக்கு பணிவிடை செய்யறதுக்கு
தேவனுடைய ஆவிகள் அனுப்பப்பட்டு இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு பணிவிடை செய்வதற்கு தேவன் பணிவிடை ஆவிகளை அனுப்பியிருக்கிறார். இந்த வசனத்தை மறுபடியும் பாருங்க. யாருக்கு? ரட்சிக்கப்பட போகிறவர்கள். ரட்சிக்கப்பட போகிறவர்கள். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். அப்போ உங்களுக்கு தான் ரட்சிக்கப்பட போகிற உங்கள் நிமித்தம் உங்களுக்கு பணிவிடை செய்ய தேவன் பணிவிடை ஆவிகளை அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அப்பப்போ ரிப்போர்ட் ஆண்டவர் கொடுத்துக்கினே இருப்பாங்க. ஆண்டவரே, இந்த பையன் போகிற ரூட்டு கொஞ்சம் தப்பாக போகிறான், எங்கோ சந்தில் பொந்தெல்லாம் பூந்து போயின்னுக்கிறான் அப்படின்னு ரிப்போர்ட் வரும். அங்கே புஸ்தகத்தில் எழுதுவாங்க. அடுத்தது, நீ நல்ல ரூட்டில் போகிற, ஜபத்துக்கு போகிற. ஆண்டவரே, இந்த பையன் ஜபத்துக்கு போகிறான், ஐயோ ஆமாம் நல்லா ஜபம் பண்ணுறான், ஐயோ நல்லா பைபிள் படிக்கிறான், ஆமாம் நல்லா பாட்டு படிக்கிறான், அப்படியே. இது யார் சொல்கிற வேலை? உங்களோடு கூட உங்களுக்கு பணிவிடை செய்ய அனுப்பப்பட்டிருக்கிற பணிவிடை ஆவிகள். உங்களை பற்றி அங்கே ரிப்போர்ட் போய்கினே இருக்குது. நீங்கள் எங்கே ஓடி ஒளிஞ்சாலும் ஒளியவே முடியாது. அல்லேலூயா. தாவீது சொல்கிறாரு, நான் அங்கே போனேன், மேலே போனேன், அங்கேயே இருக்கிறேன், பாதாளத்துக்கு போனால் அங்கேயே இருக்கிறேன், நான் எங்கே ஆண்டவரே போவேன்? எங்கே போனாலும் நீங்கள் இருக்கிறீங்க. அல்லேலூயா. எங்கேயும் அவரை விட்டு போக முடியாது. ஆகையினால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு விரோதமாய் நீங்கள் எப்பொழுதும் எந்த பாவமும் செய்யாதபடி உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்படி பாவம் செய்தால் என்ன நடக்கும்? எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்களை நான் என்ன செய்வேன்னா, என்னுடைய ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிற பேரை நான் கிறுக்கி போட்டுருவேன். நீங்கள் எப்போ உங்கள் பேர் எழுதப்பட்டுச்சு அப்படின்னா, நீங்கள் தாயின் கர்ப்பத்தில் உருவாக முன்னமே உங்களை அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் எப்போ பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தீர்களோ அப்போ தான் உங்கள் பேர் பதிய பண்ணுது. இப்போ கல்யாணம் பண்ணுறாங்க, ஞானஸ்தானம் முக்கியமாக அப்போ தான் தேவைப்படுது. ஞானஸ்தானம் சர்டிஃபிகேட்டு. இப்போ ஞானஸ்தான சர்டிஃபிகேட்டு இல்லை, ஞானஸ்தானம் எடுத்தா என்ன, எடுக்காட்டா என்ன, அப்படியே விட்டுரு அப்படின்னு அப்படியே ஃப்ரீயாக விடலாம். ஆனால் கல்யாணம்னு அர்த்தம், கிறிஸ்துவ முறைப்படி கல்யாணம்னு அர்த்தம்னு வரேன். ஞானஸ்தானம் எடுத்துட்டியா, எடுக்கலையா, அப்போ உனக்கு கிறிஸ்துவ முறைப்படி கல்யாணம் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவே முடியாது. என்ன கேட்போம் முதல்ல ரிஜிஸ்ட்ரேஷனில்? ஞானஸ்தான சர்டிஃபிகேட்டு சரண்டர் பண்ணு, அப்படி கொடுத்தா தான் அதை அப்செட் பண்ணும், இல்லைன்னா கம்ப்யூட்டரை அப்செட் பண்ணாது. அப்போ பாருங்கள், ஞானஸ்தானம் எடுத்தால் தான் கம்ப்யூட்டரே அப்செட் பண்ணுதுன்னா அப்போ பரலோகம் அதை விட முக்கியம். அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்த தேவனுடைய பிள்ளைங்க பேர் அங்கே எழுதப்படுது. எழுதப்பட்ட உங்கள் பேர் கிறுக்கி போடாத பார்த்துக்க வேண்டிய வேலை இனிமே உங்கள் வேலை. அல்லேலூயா. உங்கள் பேர் எப்போ கிறுக்கி போடப்படும்? தேவனுக்கு விரோதமா பாவம் செய்தாலும் விரோதமாக எதை செய்தாலும் உன் பேர் அங்கே கிறுக்கிடுவார். அவ்வளோதான். பேரை கிறுக்கிட்டா திருப்பியில் ஆட்சி எழுதத்தெல்லாம் கிடையாது. ஆண்டவர்கிட்ட கிறுக்குன்னா கிறுக்குறது தான். அது கிறுக்காமல் பார்த்துக்கிறது உங்கள் கடமை. அல்லேலூயா. ஐந்தாவதாக என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 12 வசனங்கள் வரை வாசிக்கணும். 4வது வசனம் மட்டும் வாசிக்க. 1லேருந்து 12 வரை அது ஃபுல்லாக இருக்குது. ஆனால் நமக்கு டைம் இல்லாததுனால அதை மட்டும், இந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். அப்போ அதுக்கு முன் வசனத்தை வாசிக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்றாவது வசனம் படிங்க. எத்தியோப்பியா தேசத்து
ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணியிருந்த மிரியமும் ஆரோனும் ஸ்திரீ நிமித்தம் மோசேக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசையை கொண்டு மட்டும் தான் பேசுவாரா, எங்களை கொண்டுலாம் பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கர்த்தர் அதை கேட்டார். அல்லேலூயா சொல்லலாமா? அதாவது இப்போ நமக்கு ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்களும் நானும் ஒன்று தான். நீங்களும் நானும் ஒன்று தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நீங்கள் நான் ஒஸ்தி, நீங்கள் மட்டம், அதெல்லாம் கிடையாது. ஆனால் உங்களிலேருந்து என்னை எடுத்து இங்கே நிற்க வச்சுக்கிறார். உங்களிலேருந்து என்னை எடுத்து இங்கே நிற்க வச்சுக்கிறார். அப்படின்னா எனக்கு விரோதமாக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. உங்களிலேருந்து ஒருத்தர் எடுத்து கர்த்தர் நிறுத்தி வச்சுக்கிறாருன்னு சொன்னால் அவங்களுக்கு விரோதமாக நீங்கள் பேசக்கூடாது. அப்படி தான் இங்கே நடந்தது. என்ன தெரியுமா? மோசே அண்ணன், ஆரோன் அண்ணன், மோசே தம்பி, மிரியம் தங்கச்சி, இவங்க 3 பேர். இதில் என்ன ஆச்சுன்னு சொன்னால், மோசேவனுடைய மனைவி இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மோசே என்ன பண்ணுறாரு, எத்தோப்பியா ஸ்திரீ, எத்தோப்பியா பெண், எத்தோப்பியான்னு சொன்னால் பொதுவாகவே நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப கருப்பாக இருப்பாங்க. அந்த கருப்பர் இன மக்கள்னு சொல்லுவாங்க அவங்கள. அந்த மக்களுடைய பெண்ணை இவன் கல்யாணம் பண்ணிக்கிறான். யார்? மோசே கல்யாணம் பண்ணிக்கிறான். இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டது மிரியமுக்கும் ஆரோனுக்கும் பிடிக்கல. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த முதல் வசனத்தை பாருங்கள். எத்தோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியம் ஆரோன் விவாகம் படிங்க டக்குன்னு, அவனுக்கு விரோதமா அந்த கல்யாணம் பண்ண அந்த பெண்ணின் நிமித்தமாக இவங்க என்ன பண்ணாங்க? மோசேக்கு விரோதமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது என்ன கவனிங்க, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசுவாரா, எங்களோடு பேச மாட்டாரா என்று கேட்டார்கள். அடுத்தது 3வது வசனம், மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனுஷரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். அதாவது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சமானவனாக இருந்தான். அது ரொம்ப முக்கியம். நீ ஊழியக்காரனா எப்படி இருந்தாலும் ஊழியக்காரர் அவருக்கு விரோதமாக பேசக்கூடாது இல்லை, அவன் ஆண்டவருக்கு பிடிச்சமானவனாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். சரி, அடுத்தது படிங்க 4வது வசனம். மோசேயும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, அதில் அதிகமாக பேசுனது யாருன்னா மிரியம்னா நம்ம மிரியம் இல்லை, மோசே தங்கச்சி மிரியம். அவங்களுக்கு என்ன போனவுடனே உள்ளே போனவுடனே வெண்குஷ்டம் வந்துடுச்சு. ஒரு மேகம் வந்து இறங்குது அந்த கூடாரத்தில், ஆலயத்தில். அந்த கூடாரம் ஆண்டவர் பேசுகிறாரு, நீங்கள் உங்களை போல கிடையாது, என் ஆலயம் முழுவதிலும் மோசே உத்தமமானவன், நான் அவனோடு முகமுகமாக பேசுகிறேன், உங்கள் கூட தரிசனம் மூலமாக சொப்பனம் மூலமாக பேசுறது போல இல்லை, நான் மோசே கூட முகமுகமாக ஒரு நண்பனை போல பேசுகிறேன், நீங்கள் அவனுக்கு விரோதமாக பேசுனீங்க அப்படின்னு சொல்லி மேகம் மறைஞ்சிடுது. பார்த்தா மிரியம் வெண்குஷ்டம் பிடிச்சிருக்கா. உடனே ஆரோன் மோசைக்கிட்ட வேண்டான், நாங்கள் தெரியாத தப்பிதம் பண்ணோம், எங்களை மன்னிச்சிடுன்னு சொல்ல உடனே அவன் மோசே ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணான். அப்புறம் தீட்டு கழிக்கிற முறைப்படி அவளை வெளியே அனுப்பி தீட்டு கழித்து திரும்ப உள்ளே சேர்த்து கொள்கிறார்கள். அப்படியானா நீங்கள் தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக பேசினால் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. அது நம்ம 4 தானே, 5வது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். டைம்னா
12 அப்போ டைம் இன்னும் 1/4 மணி நேரங்குது. ஆறாவதாக என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 27, 28, 29 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சபையாரை குறித்து சொல்றார். சபையார் தேவனுக்கு விரோதமா பேசக்கூடாது. இப்போ முதல்ல நம்ம தேவனுக்கு விரோதமா பேசக்கூடாது. யாரும் தனிப்பட்ட நபர் தேவனுக்கு விரோதமா பேசக்கூடாது. ஆமா இல்லையா? 4வது வசனம் 4வது தலைப்பு அப்படிதான் பார்த்தோம். தேவனுக்கு விரோதமா யாரும் பாவம் செய்யக்கூடாது. தனிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் சொல்லப்பட்டது. 2வது ஊழியக்காருக்கு ஊழியக்காருக்கு விரோதமாக யாரும் பேசக்கூடாது. 3வது சபை யாருக்கு விரோதமாக பேசக்கூடாது? தேவனுக்கு விரோதமாக பேசக்கூடாது. படிக்க அந்த வசனத்தை மறுபடியுமாக 29 நீங்கள் அப்படி பேசினா, சபையார் பேசினா வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். நீங்கள் அதாவது வனாந்தரத்தில் செத்து போயிடுவீங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். பிரேதங்கள் விழும் அப்படின்றத இந்த வனாந்தரத்தில் நீங்கள் செத்து போவீங்க. அப்புறம் உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களுக்கு எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறவர்களாகிய அனைவரும் செத்து போவாங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம 5வதாக என்ன செய்யக்கூடாது? 6வது சபையார் என்ன செய்யக்கூடாது? தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கக்கூடாது, பேசக்கூடாது, விரோதமாக செயல்படக்கூடாது. இந்த விரோதமாக செயல்படுறது முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம முதல் வசனத்தில் என்ன சொன்னோம்? உனக்கு விரோதமாக எழும்புறவங்க ஒரு வழியாக வருவாங்க, 7 வழி அவங்கள தேவன் முறிய அடிப்பார் அப்படின்னு பார்த்தோம். ஒருவேளை நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா உங்களை முறிய அடிப்பார், நீங்கள் ஒரு வழியாக வருவீங்க, 7 வழியாக ஓடி போவீங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். 2வது வசனத்தில் ராஜா உங்களுக்கு விரோதமாக, ராஜாவே உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் தேவன் அவனுக்கு பனிஷ் பண்ணுவார். 3வது இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணா தேவன் இஸ்ரவேலுக்கு சாதகமாகவும் எதிராக யுத்தம் பண்ணுறவங்களுக்கு எதிராகவும் நின்று யுத்தம் பண்ணுவார். 4வது தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தோமானால் தேவன் ஜீவ புஸ்தகத்திலிருந்து உங்கள் பேரை கிறுக்கி போடுவார். 5 தேவனுடைய ஊழியக்காருக்கு விரோதமாக நாம் பேசக்கூடாது. பேசினா அதுக்குரிய தண்டனை உண்டு. அதுக்காண்டி படிச்சுட்டோம் இல்லையா? 6வதாக சபை தேவனுக்கு விரோதமாக பேசக்கூடாது. பேசினால் பிரேதங்க, அதாவது செத்து போவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 7வதாக யூதா 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். எத்தனை சொல்ல முடியுதோ அத்தனை சொல்லிடுறேன், சீக்கிரமா படிங்க. யூதா 1:15. ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? மறுபடியும் படிங்க. தமக்கு விரோதமாய்
அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் அடுத்தது யாருன்னா, இப்போ இது கர்த்தர் வருகையில் நடக்க போகிற ஒரு விஷயம். அதாவது என்னென்னா, தமக்கு விரோதமாக, அதாவது அவபக்தி. இப்போ உங்களை ஒப்பிட்டு சொல்கிறேன். உங்களுக்கு நீங்களே அவபக்தியாக இருந்தீங்கன்னா, அதாவது பக்தி இல்லாமல் பக்தியாக இருந்தீங்கன்னா அது பக்தின்னு பேர். பக்தி இல்லாத இருந்தீங்கன்னா அது அவபக்தின்னு பேர். இப்போ சொல்லுவாங்களே சத்தியம், ஆசத்தியம். சத்தியம்னா உண்மையான சத்தியம், ஆசத்தியம்னா பொய் சத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சத்தியம் சத்தியம் அப்படின்வாங்க. அது அந்த சூசகம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சத்தியம். அந்த ஆவா அவங்க சொல்லிட்டாங்களாம், சத்தியம்னு சொல்லிட்டாங்களாம். அதனால் அவங்க போய் சொல்லி சத்தியம் சொல்லலாம். அது மாதிரி இவங்க என்ன சொல்கிறாருன்னா, அவபக்தியாய் இருக்கிறவர்கள், அதாவது தமக்கு விரோதமாய் அவபக்தியாய் இருக்கிற பாவிகள் பேசின வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் வருகிறார், அவரோடு கூட தமது ஜனங்களும் பரிசுத்தவான்களும் வருவாங்க. அப்போ அவங்க கைவிடப்படுவாங்க, தண்டிக்கப்படுவாங்க, அவமாய் போவார்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும், உங்களுக்கு நீங்களே விரோதமாக எழும்பக்கூடாது. அதாவது எனக்கு நானே விரோதமாக எழும்பக்கூடாதுங்க. நான் எனக்கு நானே எப்படி விரோதமாக எழும்புவேன்? என்ன நானே நம்பலைன்னா என்ன அர்த்தம்? எனக்கு விரோதமாக நான் தான் எழும்பியிருக்கிறேன். இப்போ சில பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்களா இல்லையா? ஏன்? அவங்களே நம்பலைங்க. என்னால் முடியும், என் கூட கர்த்தர் இருக்கிறாரு, நான் செய்வேன், நான் சாதிப்பேன், நான் முடியும், என்னால் முடியும், நான் போராடுவேன், நான் ஜெபம் பண்ணுவேன், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். இந்த நம்பிக்கை, அவபக்தி அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் அவபக்தி வந்ததுனால அவங்க என்ன பண்ணுறாங்க? சாவை தேடுறாங்க, தேவனை தேடலை. நம்பிக்கை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? தேவனை தேடுவாங்க, சாவை தேட மாட்டாங்க. அல்லேலூயா. இதுதான் பக்தி உள்ளவங்களுக்கும் அவபக்தி உள்ளவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். பக்தி உள்ளவங்க என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், ஜெபம் பண்ணலாம், ஆண்டவர் பார்த்துக்குவார், ஆண்டவரை மீறி ஒன்றும் நடந்துடாது அப்படின்வாங்க. அவபக்தி உள்ளவங்க என்னென்னா, தன்னையே நம்பாததுனால அவங்க ஆண்டவரையும் நம்ப மாட்டாங்க. அதனால் தவறான முடிவுகளை எடுப்பாங்க. சிலர் குடும்பம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க, குடும்பத்தில் சண்டை வந்துடுச்சு. அதை என்ன செய்யணும்னா, எப்படி அதை வளைஞ்சி நெளிஞ்சி சரி பண்ண முடியுமோ அப்படி சரி பண்ணணும். அதுதான் நல்ல குடும்பம், நல்ல பெண், நல்ல பையனுக்கு ஒழுங்கு. ஆனால் அவன் வந்ததுலேருந்து என் உயிரை எடுக்கிறா, அவனை கட்டுறதுலேருந்து என் உயிர் போகுது, நான் இதுக்கப்புறம் வாழவே மாட்டேன் அப்படின்னு அவங்க அம்மா வீட்டுக்கோ அப்படி விட்டு போகிறாங்கன்னு சொன்னால் அவங்க ஒழுங்கற்றவர்கள். அல்லேலூயா. எதுவாக இருந்தாலும், மழையாக இருந்தாலும் மோதி பார்த்துருவோன்னு சொல்லிட்டு மோதி பார்க்குறவங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்க அல்லது பக்தி உள்ளவர்கள். அல்லேலூயா. தனக்குத்தானே அவபக்தி உள்ளவங்களா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அப்படி தனக்குத்தானே விரோதமாக நீங்கள் எழும்புனீங்கன்னா ஒரு நாள் தேவன் வருவார். அப்போது அவர் கூட அவருடைய ஜனங்கள் பரிசுத்தவான்கள் வருவாங்க. அப்பொழுது அவர்கள் உங்களை நியாயம் தீர்ப்பார்கள். அல்லேலூயா. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்பொழுது முதற்கொண்டு உங்களுக்கு நீங்களே விரோதமாக எழும்பாதீங்க. நான் யாருக்கு விரோதமாக எழும்பக்கூடாதுன்னு சொல்லின்னு வரேன் பார்த்தீங்களா? தேவனுக்கு விரோதமாக, ஊழியக்காருக்கு விரோதமாக, சபை தேவனுக்கு விரோதமாக, அப்புறம்
நமக்கு நாமே விரோதமாக எழும்பக்கூடாது. நமக்கு நாமே விரோதமாக எழும்பணும்னா நம்ம நாமே அழிச்சிக்குவோம். அழிக்கிறது தான் நம்மளே வாழ்ந்துட்டாலும் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? கர்மாந்திரம். இவங்க கிட்ட போராடுறதை விட செத்து போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. அவங்க எல்லாருமே யார் தெரியுமா? அவங்களுக்கு அவங்களே விரோதமாயிருக்கிறவர்கள். அல்லேலூயா. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு யாருன்னா விரோதமாக இருக்கிறீங்களா? இருந்தீங்கன்னா இப்போவே இங்கேயே விரோதத்தை கான்ஃபரன்ஸ் ஆகிடுங்க. ஹாய், ஹலோ, ஹாய், ரைசலான், நம்ம 2 பேரும் ஒத்துமையாக போயிடலாம். சொல்லுங்க. நான் சொல்கிறத பார்த்து உங்களுக்கு நீங்கள் தமாசா பார்த்துக்கிறீங்களான்னு நினைக்கிறேன். உங்களை நீங்களே காம்ப்ரஸ் பண்ணுறங்க ஆண்டவரோடு கூட உங்களை. அல்லேலூயா. அடுத்ததாக 8வதாக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 14-15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நியாயாதிபதிகள் 15:14-15. ஆமேன். அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ சிம்சோனை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு. சிம்சோன் வந்து என்னென்னா, எதிரிகள் சிம்சோனுக்கு விரோதமாக சுந்தி வந்துட்டாங்க. அதாவது என்னென்னா, அவன் படிக்க அந்த வசனத்தை பாருங்க. அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது, அது கவனிங்க, லேவிங்கிற இடத்துக்கு ஊருக்கு வந்தபோது யார் வந்து சிம்சோனுக்கு விரோதமாக எழும்புறாங்கன்னு சொன்னால், பெலிஸ்தியர் என்கிற ஒரு பெரிய கூட்டமே அவனுக்கு விரோதமாக எழும்புறாங்க. அப்புறம் கர்த்தருடைய ஆவி சிம்சோன் மேலே பலமாய் இறங்கினதுனால அவன் கையில் கட்டியிருந்த கட்டுகள் நூல் போல மாறி, சாதாரண நூல் அறுத்துக்கிற மாதிரி அறுத்து போட்டுட்டு அவிழ்ந்து போயிட்டு, உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து கையை நீட்டி எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். அல்லேலூயா. இப்போ நமக்கு விரோதமாக எழும்புறவங்க, இப்போ எனக்கு விரோதமாக நானே எழும்பக்கூடாது. எனக்கு விரோதமாக ஒரு ஊரே எழும்புதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவார்? கர்த்தருடைய ஆவி உங்கள் மேலே வந்து அமரும், நீங்கள் அவங்கள ஜெயிக்கலாம். அல்லேலூயா. அப்போ ரொம்ப முக்கியம், நீங்களே உங்களுக்கு எதிராக எழும்பக்கூடாது. உங்களுக்கு விரோதமாக ஒரு தேசமே எழும்பினாலும் தேவன் அவங்க கையிலேருந்து தேவன் விடுவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். 9வதாக எவ்வளோ இருக்குது? சரி, இன்னும் நிறைய வசனம் இருக்கு, இதோடு முடிச்சுக்கலாம். இப்போ இந்த 8ஓட முடிச்சுக்கலாம். அது இன்னும் வந்து 12, இன்னும் வந்து 4 தலைப்பு இருக்குது. அது எப்படியும் இன்னும் போனால் டைம் ஆகிடும், வேண்டாம். வேணா வசனம் வேணா நீங்கள் குறிச்சிக்குங்க, நான் சொல்கிறேன். வசனம் மட்டும் நீங்கள் குறிச்சிக்குங்க, உங்களுக்கு தேவைப்பட்ட வீட்டில் போய் படித்து பாருங்கள். 9வதாக 2 நாளாகமம் 20:22. 2 நாளாகமம் 20:22. துதிக்கிறவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை
எழும்புகிறவர்கள் ஒருவருக்கொருவர் வெட்டி மடிவார்கள். 10 எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 26வது வசனம். யூதருக்கு விரோதமாய் நினைத்த அவனுடைய பொல்லாத நினைவுகளை அவன் தலையின் மேல் திரும்ப பண்ணுவார். 11 சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 1-3 வரை. எனக்கு விரோதமாய் எழும்புகிற போது என் தலையை தேவன் உயர்த்துகிறவராய் இருப்பார். தேவன் என்னை உயர்த்துகிறவராய் இருப்பார். 12 எரேமியா 5ஆம் அதிகாரம் 23-25. நீதிமானுக்கு விரோதமாய் எழும்புகிறவன் மேல் ஆக்கினை தொடரும். நீதிமானுக்கு விரோதமாய் எழும்புகிறவன் மேல் ஆக்கினை தொடரும். இந்த தலைப்பில் நான் சொல்கிற இந்த தலைப்பில் நீங்கள் அந்த வசனத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும்.